ஸ்ட்ராபெரி டக்லா டுக். என்ன ஒரு டிஷ் பண்ணுறது? ஏமா எப்படிமா பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா? இந்த கீழே கூலி ஸ்பஞ்ச் அண்ட் ட்ரெயிலேஜ் அந்த இது வச்சு பண்ண மேலே ஸ்ட்ராபெரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மூணு சேர்ந்து சாப்பிடும்போது பிரியங்கா பண்ண ஸ்ட்ராபெரி தக்லா டுக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மில்க் எடுத்துக்கலாங்க. சோர்ஸ் க்ரீம் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கேன். ஆல் பர்பஸ் ஃபார் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது ரெண்டும் நான் கலந்து நல்லா சளிச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இதை பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த கேக்கை. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் மிக்ஸ் பண்ணிட்டு சுகரு கொஞ்சம் லெமன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வரும்போது இதில் வந்து கார்ன்ஸ்டார்ச் மாவு கொஞ்சமாக சோள மாவு வந்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. நல்லா இந்த திக்காக வந்தோடனே இறக்கிடுங்க. அதுக்கப்புறமா சுகரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு முந்திரி வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது டெக்கரேஷனுக்கு. அடுத்தது திரும்பவும் அகைன் ஒரு பவுலில் பால் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸு, கண்டன்ஸ் மில்க்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இது கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் பவுலில் அந்த ஸ்ட்ராபெரி காம்போ வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது அந்த பாலில் வந்து அந்த கேக் ஸ்பான்ச்சை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த கிளாஸில் ஆட் பண்ணிட்டு அடுத்தது அந்த ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி நட்ஸு இப்படியே ஒன்று மேலே ஒன்றா நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு பண்ணால் முடிஞ்சுதுங்க. ரொம்ப லேயராக சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.